இன்றைய இனிய நாளில் சிவபெருமானின் படைப்பு ரகசியங்களும் ஓம் என்ற பிரணவ மந்திரமும் படைக்கப்பட்ட விதத்தை பார்ப்போம். முதலாக சிவபெருமான் தன்னுடைய உடுக்கை ஒளியிலிருந்து முதலில் தமிழையும் நம்மளுடைய தமிழ் மொழியையும் அடுத்ததாக சமஸ்கிருத மொழியையும் உருவாக்கினார். நாம் எப்படி இன்று சென்சார் மூலம் பல வகை நன்மைகளை பெற்று வருகிறோமோ அதேபோல் சவுண்ட் என்று சொல்லக்கூடிய ஒலிகள் மூலம் வடநாட்டில் வியாசரையும் தென்னாட்டில் அகத்தியர் போன்ற தமிழ் சித்தர்களையும் இறைவன் அனுக்கிரகம் செய்து இந்த இரண்டு தேவலோக பாஷைகளையும் வளரச் செய்தார். இந்த நிலம், நீர், காற்று, தீ, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய ஐம்பூதங்களும் இந்த ஓம் என்ற மந்திர ஒலிக்குள் அடங்கியிருக்குமாறு படைத்திருப்பார். இதை எப்படி நாம் எளிமையாக புரிந்து கொள்வது என்றால், நாம் பூமியில் வாழ்கிறோம். சிவபெருமானின் அனுக்கிரக சக்தியானது வானத்தில் அமைந்திருக்கும். ஆக ஐம்பூதங்களில் பூமியையும் ஆகாயத்தையும் விட்டுவிட்டு மற்ற மூன்றுகளை பற்றிய அதனுடைய செயல்பாட்டை, அதனுடைய சவுண்டு, இவைகளை நீங்கள் உணர்ந்தால் ஓம் என்ற பிரணவ மந்திரம் எப்படி நமக்கு நம்மளுடைய ஆழ்மனதில் பரவசம் என்று சொல்லக்கூடிய எக்ஸ்டாசியை புரிய வைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். காற்று, தீ, நீர், இந்த மூன்றும் கடல் அலைகளை உன்னிப்பாக கவனித்து பாருங்கள். ஆனா, ஊனா, இம்மன்னா, இந்த மூன்று எழுத்துக்களுமே காற்று, நீர், கடல் அலையில் எழக்கூடிய நீர், நெருப்பின் ஜுவாலை, இதனுடைய ஒளிகளை கூர்ந்து கவனித்தீர்கள் என்றால் ஆனா, ஊனா, இம்மன்னா என்று சொல்லக்கூடிய ஓம் என்ற பிரணவ மந்திரத்தில் உள்ள இந்த மூன்று எழுத்துக்களின் செயல்பாடுகள் அடங்கியிருக்கும். இதை நாம் முறைப்படி ஆலியாரில் இருக்கக்கூடிய டெம்பிள் ஆஃப் விஸ்டம், பாண்டிச்சேரியில் செயல்படக்கூடிய அரவிந்தர் ஆசிரமம், இது போன்ற விவேகானந்தர் குடில், ராமகிருஷ்ணர் சேவை மையங்கள், இவைகளில் இந்த ஆழ்மனதில் பதியக்கூடிய இந்த மந்திரத்தை செயல்படுத்தியிருப்பார்கள். இது பற்றி அடுத்தடுத்து பார்ப்போம். பரவசமும் சாதாரண வாழ்க்கையில் உள்ள வித்தியாசத்தை நாளை பார்ப்போம்.